அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்னு எல்லா தளங்களையுமே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ட்ரெண்டிங்க சீமானுடைய ஒரு புகைப்படம் பிடிச்சிருக்கு. என்னன்றதை வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். விஜய் நடிப்பில் வெளியாகிருந்த மாஸ்டர் திரைப்படத்தில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா விஜய் எனக்கு பிடிச்சவன் கோடி பேர் வெளியே இருக்காண்டா அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசியிருப்பாரு. அந்த ஒரு புகைப்படத்தில் சீமானுடைய முகத்தை வச்சு சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரியும் அதற்கு திமுக, பாஜக எல்லோருமே காண்டாகிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படத்தை மீம் கிரியேட்டர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. இதில் சீமான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சவன் கோடி பேர் இருக்காண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி சீமானுடைய முகத்தை விஜயோடைய உடம்புல வச்சு ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தற்போது இணையத்தையே கலக்கிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே இந்த மாதிரி நடிகர்களுடைய வசனத்தை இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய முகங்களை வச்சு நிறைய மீம்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கும். இந்த வகையில் இந்த ஒரு மீம் பார்த்தீங்கன்னா தற்போது இணையத்தை அதிக அளவில் கவர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு, அதிக அளவில் ஷேரும் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. நேற்றுலேருந்து இந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் முழுக்க ட்ரெண்டிங்கே பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த மக்களவை தேர்தல் முடிஞ்ச பிறகு சீமானுடைய எல்லா நடவடிக்கைகளையுமே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு திமுக கட்சி செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படின்ற காரணத்தினால நாம் தமிழ் கட்சியுடைய ஐடிவி பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சவன் கோடி பேர் இருக்காண்டா, அவன் என்ன வளர வைப்பாண்டா அப்படின்னு சீமானே நேரடியாக சொல்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் தான் இந்த ஒரு புகைப்படம். இந்த 26 நடக்க போகிற தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி தற்போதே தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிற கட்சிகள் எல்லாமே ஓய்வில் இருக்கும்போது நாம் தமிழ் கட்சி இந்த மாதிரி தயாராக ஆரம்பித்தது பிற அரசியல் தலைவர்களை ரொம்பவே கடுப்பேற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா அவங்க எல்லோருமே ஓய்வு எடுக்கும்போது நாம் தமிழ் கட்சி நிறைய இடங்களில் பொதுக்கூட்டங்கள் போட நினைக்கிறதும் மக்களை தன்வசம் ஈர்க்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு திமுக கட்சியின் குண்டர்கள் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பொதுக்கூட்டிலுமே நுழைஞ்சு அந்த பொதுக்கூட்டத்தை எப்படியெல்லாம் தடுத்து நிறுத்தலாம் அப்படின்ற வேலையில் மட்டுமே ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சீமான் பதிலடி கொடுக்குற வகையில் இருக்கணும் அப்படின்னு தான் இந்த ஒரு மீம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய ஐடிவி பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இனி வரும் காலங்களில் நாம் தமிழ் கட்சி பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே புதிதாக இருக்க போகுது அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று தினம் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்புன்னு சொல்லியிருக்காரு. இந்த வரப்போகிற 26 தேர்தல் அப்படின்றது உண்மையிலேயே தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது உங்கள் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.